Good morning students, I am MRK. Today Maths class 10th standard chapter 3 Algebra exercise 3.3 third question, find the GCD of the each pair of the following polynomials. Second round letter கொடுத்திருக்கு third sumல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு only 5 marks. Okay students, so please carefully understand பண்ணபடி கஷ்டமாக ஃபீல் ஆகும், பட் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒன்லி ஸ்கொயர் ரூட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேட்ரிக்ஸில் 2 மேட்ரிக்ஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரிலாம் சம்ஸ் தெரிஞ்சால் தான் சென்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதற்கும் தயாராக இருக்கணும், அப்படின்னா தான் சென்டம் போட முடியும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ஓகே, குட். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒன்றை f(x) நேம் பண்ணி எடுத்துடுறேன். x³ + y³ ப்ராக்கெட் போட்டேன். நெக்ஸ்ட்டு g(x) அப்படின்னு எடுக்கிறேன். கம்பி பார்த்துக்குங்கடா, x⁴ + x² y² பார்த்து நிதானமா ப்ளஸ் y⁴ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிடுவோம். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். முதல்ல நம்ம அதை என்ன செஞ்சுக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். a³ + b³ a + b நான் இருக்கான்னு பாரு, a + b இது அது வலுக்குது, பார்த்து பொறுமையாக நேம் எழுதி பழக்கம்லானால பேடு எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, அதான் ஸ்லோ பண்ணியே சொல்கிறேன். a + b அப்படின்ற மாதிரி x + y, அடுத்து x² - xy + y² அப்படின்றத ஃபார்முலா எழுதணும். அப்படின்னா a³ + b³ அப்படின்னு எழுதி பார்க்கையில் a + b அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு a² - ab + b² அப்படின்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நேம் பண்ணி எழுதியிருக்கேன். சரி, இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்க, நான் அப்படியே செஞ்சிடுறேன். x⁴ + x² y² இங்கனக்குள்ளே ஒன்று செய்கிறேன். ஒரு +2x² சேர்த்துட்டு ஒரு -2x² y² சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த கணக்குடைய வேல்யூ மாறாது. ஏன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி. இப்போ x⁴ சரி அது சொல்கிறது. அடுத்து நான் இந்த இதை எடுத்து வச்சுக்கிறேன் பக்கத்தில், +2x² y². ஓகே ரைட், வெரி குட். நெக்ஸ்ட்டு இது நம்ம y⁴ எடுத்து வச்சுக்கிறேன், +y⁴ அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும்னா இது 2 இருக்கும். ஓகே, இது 2 இருக்குது அப்படின்னா இது -2x² y² + x² y² கழிச்சிட்டோம்னா -x² y² தான் வரணும். இப்போ இது மட்டும் நீ பார்த்தீங்கடா தம்பி என்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படி. x + y² இருக்கும், ஆனால் உள்ள x² + y² போடணும்டா. a + b² ஃபார்முலா தான், a + b² ஃபார்முலா தான். ஆனால் ஏக்கு பதில் x² இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது, இந்த ஏபின்னு பாரு, 2ab சொல்லி இல்லை, இந்த இடத்துல a, இது என்னது b, அதை தான் எழுதியிருக்கேன். -x² y² அர்த்தம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு சின்ன ஸ்டெப்பு, x² + y² மைனஸ் இது ரெண்டையும் சேர்த்து xy² போகிறேன்டா தம்பி. அப்போ இது எப்படி தெரியுது அப்படின்னா, a² - b² தெரியலையா உனக்கு, a² - b² அப்படின்ற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸு. அப்போ a + bன்னு ஒன்று எழுதலாம், இன்னொன்று a - bன்னு ஒன்று எழுதலாம்டா தம்பி. இதுதான் a (² இருக்கு பாரு), இதுதான் b. அப்போ நான் எழுதுகிறேன் x² + y² a + b. நெக்ஸ்ட்டு a - b இந்த எழுதிட்டேன், அவ்வளோதான். இதுதான் g(x) உடைய மினிமைஸ் பண்ண இடம். நெக்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்சிஎம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு, எல்சிஎம் x³ + y³ இன்ட்டு x² + xy + y² கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் we know that போட்டு எழுதுனேன்னா f(x) இன்ட்டு g(x) ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு எழுதணும். இப்போ ஜிசிடி வேணும் அப்படின்னா எல்சிஎம் கீழே வந்துடும். ஓகே, அப்போ f(x)
இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஹோல் டிவைடட் பை எல்சிஎம். அப்போ ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஜிசிடி. இப்போ நான் ஆன்சர் எழுதையில் பார்த்து எழுதுங்க, கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஜிசிடி இதோட முடிச்சுக்கிட்டு வர்றேன். ஜிசிடி ஈக்குவல் டு இது என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, மேலே இருக்குது, இந்த இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது, இந்த இடம். ஓகே, அது எப்படி எழுதுறேன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஓகே குட். ஹோல் டிவைடட் பை எல்சிஎம்முக்குள்ளதை எழுதணும். இதாக இருக்குது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாரு. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இது ரெண்டையும் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் புரிஞ்சிக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த இதையும் அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இதுதான் ஜிசிடி. ஏதாவது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணு, இல்லைனா மெசேஜ் பண்ணு, நான் அதில் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சேர்ந்தது தான் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப். இந்த மேலே உள்ள ஃபார்முலா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு, இந்த கீழே அடித்ததுக்கு, இதுக்கு தனியாக இதை அடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக படி.